அம்மா வணக்கம். குருஜி நேரம். ஐயா ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஈரோட்ல இருந்து பேசுறீங்களா சார்? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? தங்கச்சி பையனுக்காக கேட்கணுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 26/3/94ங்க. 26/3/1994. 94ங்க. பிறந்த நேரம் காலைங்க 10:47ங்க. 10:47 AM. பிறந்த இடம் சார்? ஈரோடுங்க. ஈரோடு. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். ராசி வந்து சிம்ம ராசி, பூர நட்சத்திரங்க. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், ரிஷப லக்கணங்க. ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணத்துக்காக கேட்கணுங்க. அப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது. இப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகுங்க. இந்த மாதிரி ஜாதகத்துக்கு 33 வயசு ஆகிடுங்க. அஷ்டம சனி வருதா? அஷ்டம சனி வருது. ராசிக்கு சிம்ம ராசிக்கு 7ல் செவ்வாய் சனி இருக்குது. ஆனால் அந்த செவ்வாய் சனியை குரு பார்க்குறாரு. லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரு. ஆனால் குரு 6ல் மறையக்கூடாது. குருவும் 6ல் மறையிறாரு. 5 கூடியவரும் பாபத்துவமாக இருக்கிறாரு. இப்போல்லாம் இல்லை. பையனா என்ன செட்டில் ஆகலையா? அப்புறம் எப்படி அதுக்குள்ளே கல்யாணத்தை பார்க்குறீங்க? ஆமாமாங்கய்யா, அதான் பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. லேட் ஆகிட்டே இருக்குங்க. ஆமாம்மாண்ணா, பையன் செட்டில் ஆகணும்ல. பையனுக்கே நீங்கள் சோறு போட்டுட்டு இருக்கிற காலத்தில் பையன் எப்படி பொண்டாட்டிக்கு சோறு போடுவார்? அதான் வேலை வாய்ப்புமே எப்படி இங்கே அடுத்தது எதுவுமே செட் ஆகாது. 33 வயசு வரைக்கும் செட் ஆகாது. பையனுக்கு இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் பொண்ணடா தாலியை கட்டுறான்னா பையன் தாலி கட்ட மாட்டாப்புல. ஐயோ, அவரே பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரே என்ன செட்டில் ஆகலை, அப்புறம் எப்படி நீங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்க? சரி சரிங்க. 33 வயசு வரைக்கும் ஜாதகம் யோக ஜாதகம். அதுல வந்து இன்னொரு இதுங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குங்க. அவ விருப்பப்படுறாங்க. அது அமையுங்களான்னு தான். அஷ்டம சனியில் மன அழுத்தம் கிடைக்குங்க. அஷ்டமச்சனி நல்லா இருக்காதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி இப்போ ஆரம்பிக்குது. இப்போ நடக்கிறது கூட ராகுதசையில் அடுத்து குருது. இப்போ குருதசை தான் வருது. அட்டமாதிபதி புக்தியும் அட்டமச்சனியும் நடக்கக்கூடாதுங்க 2026 ஏப்ரல் வரைக்கும். 2026 ஏப்ரலுக்கு பிறகு பூர நட்சத்திரத்தில் அஷ்டமச்சனியோட பாதிப்புகள் இருக்கும். கொஞ்சம் நான் சொல்கிறது நுணுக்கமாக கவனிச்சுக்கோங்க. ப்ரெடிக்ஷன் என்னன்றதை எவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறேன், கோச்சாரத்தையும் தசாபுக்தியிலையும் வச்சு. ராகு திசையில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதியோட குருபுக்தி நடக்குது. அவருக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத விஷயங்கள் வரும். பையன் வருதுன்னா பையன் விருப்பப்படுறாருன்னா அவருக்கு என்ன தேவையில்லையோ அதான் நடக்கும். அவர் விருப்பப்படுறது சரியாக வராது. அதனால கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்க சரி. 2026 ஏப்ரல் வரைக்கும் 8 குரு 6லிருந்து புக்தி நடத்துகிறார். சரிங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கல்யாணத்தை கொடுத்து சரியான பிரச்சனையை கொடுப்பார். சரிங்க சரிங்க. சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த பையனுடைய ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். உச்சகுரு இந்த அமைப்பில் இருக்கிறாரு. உச்சகுரு உச்ச சுக்கிரன் சந்திர அதியோக அமைப்பில் இருக்கிறார். அதனால இன்னைக்கு என்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சு குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையோடு சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால இப்போ என்கிட்ட ஒரு சரியான ப்ரெடிக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2025 முழுக்க மக நட்சத்திரத்தில் போகக்கூடிய இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு 2026 பூர நட்சத்திரத்திற்கு மாறும். சரிங்க. இப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் ராசிக்கு 7ல் செவ்வாய் சனி இருக்கிறதும், இப்போ 8ஆம் அதிபதி 6வது வீட்டில் அமர்ந்து புக்தி நடத்துறதும் நல்லா இல்லாத அமைப்பு. கல்யாணம் பண்ணுறதை பற்றி கனவு கூட காணக்கூடாது. சரிங்க. இப்போ வரைக்கும் வேண்டாங்க. வேலைக்கு கோயம்புத்தூர்ல லட்சுமி மில்ல இருக்காங்கய்யா. சரி, அதே நல்லா இருக்குங்களா ஐயா? வேலை மாற்றங்கள் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற வேலை நல்ல வேலை. என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி உச்சமானவர் சொகுசாகவே இருப்பார். சரிங்க. என்ன இருந்தாலும் திருமணம் மட்டும்தாங்க தாமதம். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருப்பதும், லக்னத்திற்கு 7ல் ராகு இருக்கிறதும் கடுமையான திருமண தாமத அமைப்பு. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு. கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ இல்லைங்க, 33 வயசு தாங்க. 2026 ஏப்ரலுக்கு பிறகு சனி தான் யோகாதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சனி தான் யோகா அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர். குரு கல்யாணத்தை கொடுத்தாருன்னா கெடுக்க போறாருன்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில இருந்து சுக்கரனுடைய வீட்டில் பரிவர்த்தனையாகி கெடுக்க போறாருன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று கெடுப்பார். ஒரு 11ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி இருந்தாலும் அவர் இருப்பது 6ஆம் இடம். ஆக இந்த இடத்துல குரு ஒன்று கொடுக்குறாருன்னா கெடுப்பார்னு அர்த்தம். தயவுசெய்து கல்யாணம் பண்ணுற யோசனையே கூட வேண்டாம். 1.5 வருஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2026 ஏப்ரலுக்கு பிறகு அதை பார்க்கலாம். சரிங்களா?
சரிங்க, வேலைகளுக்கு வெளிநாடு இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா? ஆமாங்க, 12ஆம் இடத்தை குரு பார்த்தாலே இப்போ இருக்கிற வேலையிலிருந்து மாற்றங்கள் வரும்னு சொன்னல. அஷ்டம சனியில் அதை வைக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது. அஷ்டம சனியில் நீங்களாக மாற்றத்தை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. வரக்கூடிய மாற்றத்தை மட்டும் எதிர்பார்த்து அப்படியே இருந்துக்கோங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு கோயம்புத்தூரில் இல்லாத ஜாதகம் தான் இது வரைக்கும். இப்போ இந்த லைவ்லேயே ஒரு 2 பேருக்கு சொல்லிட்டேன். 12ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலே வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற அமைப்புகளில் வேலை அமைப்புகளை கொடுப்பாரு. கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். ஒரு 1.5 வருஷம் தம்பிக்கு டைம் நல்லால, பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.